Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மாதவன் சார், இப்போ இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமும் நடக்குது. அவங்களுடைய வியூகம் என்ன? அங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிற பேட்டியிலிருந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பொதுவா விஜயன் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அரசியல் அமைப்பை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கூட்டணி அமைஞ்சுது. அதை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கூட்டணிக்கு வெற்றி கிடைச்சிடுதுன்னு சொல்லலாம். ஒரு கொள்கை ரீதியில பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேல கிடைத்தது எல்லாமே ஒரு 400 சீட்டு பிஜேபி கிடைக்குங்கிற பட்சத்துல இவ்வளவு இந்த மாதிரி வந்து நிக்கிறதுனா அவங்களுக்கு இது கிடைச்சது போனஸ். ஆனா இதை நீங்க இந்த மேண்டேட்டை நீங்க சரியா உத்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு இப்போ ஒரு அரசாங்கம் அமைக்கும் எண்ணிக்கை இல்லை என்றே கூற வேண்டும். அப்படியே எண்ணிக்கை இருக்குமானாலும் அதை வந்து ஒட்ட வச்சு காபிள் பண்றதும்பாங்கல்ல, ஒரு மாதிரி தைக்கப்பட்டு ஒரு விதமான கிழிந்த துணிகளை எல்லாம் சேர்த்து தைக்கப்படும் ஒரு நிலை ஏற்படும். அதுக்கு அவங்க தயாராக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு 2-3 விஷயம் இதுல முக்கியமா படும். முதலாவது, மோடி அரசாங்கத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அல்லது பயங்காட்ட முடியும், அதாவது பூச்சாண்டி காட்டுறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும்னு நம்புறேன். அதுல அவங்க இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரோட விமான பயணம் செய்தாலும் சரி, அது மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்துல இருந்து வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தெலுங்கானால இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திர பிரதேசுக்கு கொடுத்தா தெலுங்கானாக்கு என்ன ஆகுது? அதை பத்தி வந்து ரேவந்த் ரெட்டி பேசலாம், அதை வச்சு ராகுல் காந்தி பேசலாம். இதையெல்லாம் ஒரு கிரிக்கெட்ல ஃபீல்டிங் மாதிரி பாக்குறேன் நான். அதாவது என்னன்னா, பவுலிங் கட்சி தான் எங்களால பேட்டிங் பண்ண முடியாது தெரியும், ஆனா டைட் ஃபீல்டிங் பொசிஷன் வச்சீங்கன்னா, அவங்களை சுத்தி 4 ஃபீல்டரை வச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் மோடிக்கு பயங்காட்டலாம், இன்னொரு பக்கம் கூட்டணியில சேர்றாங்க இல்லையா நிதிஷ்குமார், நாயுடு, இவங்கெல்லாம் பழைய நண்பர்கள். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நாயுடு அவர்கள் வந்து மோடியை வந்து கடுமையாக விமர்சனம் செய்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நான் வந்து மத சார்பின்மை உள்ளவன் தான், ஆந்திர மாநிலத்துக்கு ஒரு மோடி ஒரு மிதமான தலைவர் தான், அதாவது ஒரு அத்தாரிட்டேரியன் தாங்கிற மாதிரி அவர் பேசுறாரு, சர்வாதிகார மாதிரி நடந்துக்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இது வீடியோ யுகம், இது சமூக வலைத்தளம், அந்த மாதிரி ஒரு மாதிரி சோசியல் மீடியா இருக்கிற யுகம்ங்கிறதுனால பழைய ஞாபகங்கள்லாம் போகிறதே இல்லை. பழைய கூட்டணி, நேற்றைய நண்பர் இன்று எதிரி, அரசியலில் எல்லாம் சாதாரணங்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு அது பிடிக்கும், அவங்களுக்கு இது பிடிக்கும். இங்க இருந்துட்டே அங்க ஒரு என்ன ஹிந்தியில சொல்லுவாங்க, கண்ணு ஒரு பக்கம் குறி இன்னொரு பக்கம்னு, அந்த மாதிரி அந்த அரசியல் நடக்கிறதுனால இப்போ நிருபர்களுக்கெல்லாம் நிறைய வேலை கூடும். அதை நான் சொல்றேன், நான் அனுபவம் இருக்கு. நான் தேவகவுடா காலத்துல இருந்து நரசிம்மராவ் காலத்துல இருந்து இதை பார்த்தோம்னா இவங்க காலகட்டமா தான் இதை பார்க்கிறீங்களா? ஆமா, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விபி சிங் காலத்துல இருந்து கோலிஷன் தர்மா என்ற ஒரு சொற்றொடர் வந்தது, ஒரு எக்ஸ்பிரஷன். கூட்டணியில் கண்ணியம் வேண்டும், இன்னும் கருப்பு என்பது எவருக்கும் பொதுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி இது வந்து கூட்டணியில இப்படியும் இருக்கணும் அப்படியும் இருக்கணும்னு. ஆனா இது ஒரு நவீன கூட்டணி, அதனால அவங்க சேர்ந்துதான் இருப்பாங்க. அவசரப்பட்டு ஒரு முடிவும் யாரும் எடுக்க போவது. மாதவன் சார், நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமானது ஒரு பூச்சாண்டி காண்பிக்கிறது. எப்படி கிரிக்கெட்ல வந்து ஃபீல்டிங்கை டைட் பண்றாங்களோ அது மாதிரின்னு சொல்றீங்க. நான் இன்னொரு மாற்று கோணமாக கேட்கிறேன். மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ எண்ணிக்கை இல்லாத போது கூட ஆட்சி அமைப்பதற்கான சூட்சமும் வித்தைகள் தெரிந்தவர்களாகத்தான் புகழப்பட்டாங்க அவங்க ஆதரவாளர்களால். அவங்க இதை எதிர்கொள்வதற்கு அவங்க வியூகம் வகுக்க மாட்டாங்களா? நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க விஜயன். இதை ஒரு வேற மாதிரி நான் பாக்குறேன். இதை உளவியல் ரீதியாக பார்க்கணும். நீங்க அமித்ஷாவோட ரெப்புடேஷன், அவரோட பிம்பமே எப்படி இருக்குன்னா, இவர் தந்திரம், யூகம், ஆம் ட்விஸ்டிங் சொல்லுவாங்களே, கையை முறுக்கி எப்படியாவது பண்ற இதுதான். அந்த காலத்துல பிரமோத் மகாஜன் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது பிரமோத் மகாஜனும் அதுக்கப்புறம் அருண் ஜேட்லியும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை ஒழிய அவர்கள் அணுகுமுறை ஒரு விதமான நட்போடு இருந்தது. இவர் எப்போ என்ன பண்ண போறாரோ, எனக்கு உழ வைக்க போறாரோங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துவார் அமித்ஷா. அந்த அமித்ஷா இருக்கிறதுனால ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் சொல்லுவாங்க, நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. அதனால் ஒரு ஓவர் நைட்டா இவங்க வந்து அமித்ஷா வந்து தன்னுடைய பிம்பத்தை மாத்திக்க முடியாது. அந்த டென்ஷனை போக்குறதுக்கு
என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் ஒரு ஒரு இன்னும் முன் சென்று நட்பை கூட்டுக்கொள்ளும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ இதுல இந்த ஒரு ஃபிஷிங் இன் ட்ரபிள் வாட்டர்ஸ் வாங்க, அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இக்கட்டான சூழ்நிலையில கூட்டணி இருக்கிறது. இந்தியா கூட்டணி இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ன வியூகம் செய்ய முடியுமோ செய்யும். அதில் ஒரு மாதிரி பக்கத்துல போற மாதிரி போவாங்க, அப்புறம் எங்களுக்கு இது வேணும்பாங்க. அப்போ அது ஒரு போட்டி மாதிரி பண்ணி கிரிக்கெட்ல கூகுளி போடுவோம், கொஞ்சம் ஷார்ட் பிட்ச்டா போட்டுட்டு அவங்கள விளையாடுவதற்கு ஒரு வற்புறுத்துவாங்க, கட்டாயப்படுத்துவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை நான் பாக்குறேன். அது ஆந்திராவுக்கு நிதி கிடைப்பதாக இருந்தாலும் சரி, ஜாதி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் நாட்கள்ல அடிக்கடி பேச்சுல அடிபடும். ராம் சுப்பிரமணியன், நன்றி மாதவன். ராம் சுப்பிரமணியன் சார், இப்போ இப்படிப்பட்ட வியூகங்கள் குறித்து பேசுகிற போது ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஈடுபாடு முக்கியத்துவத்தை பற்றியும் நம்ம தவிர்த்து விட்டு பேசிட முடியாது இல்லையா? இப்போ இப்படி ஒரு ஆட்சி நடக்கணும், இந்த ஆட்சியை விட்டுடக்கூடாது அப்படின்றப்ப இது எந்த பாதையில் பயணிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வழிகாட்ட மாட்டாங்களா மோடிக்கோ அமித்ஷாவுக்கோ? இப்ப ஒரு விஷயம் தெரியல, அது அவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் ஒன் திங், நீங்க சொல்றப்பல ஆன் டே டு டே பேசிஸ் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் டைரக்டா ஆர்எஸ்எஸ் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஒரு கூட்டணி அரசை தக்க வைப்பதில்ல, எல்லாரையும் அரவணைத்து செல்றதுல ஒரு டைரக்ஷன் கிடைக்காதா? ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் வந்துருச்சுன்னு மாதவன் சார் சொன்னார் இல்லையா? அப்ப அதை இணங்க செய்தல், நட்பாக்குதல், முன்பு பிரமோத்தெல்லாம் அந்த வேலையை பார்த்தாங்கல்ல, இப்ப அது மாதிரி ஒருத்தரை கொண்டு வர மாட்டாங்களா? இது மாதிரிலாம் இருந்தாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் அதுக்குன்னு ஒரு வீங்க ஒன்று இருந்தது. சில முக்கியமானவர்கள் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அந்த தொடர்பு எல்லையில இருந்தாங்க. அவங்கெல்லாம் தொடர்போட ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ் தான் பேசி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் இப்ப கடந்த ஒரு 5-6 வருஷமா அது கம்ப்ளீட்டா கட் ஆயிடுது. இப்ப யாரும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களை பத்தி பிஜேபி கவலைப்பட்டா தெரியல, அவங்கள்ட்ட டிஸ்கஷன் இருக்கிறதே தெரியல. அப்கோர்ஸ் நாங்க ஹிந்துத்துவ இஷ்யூஸை நாங்க கையில் எடுக்கிறோம், அதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பிஜேபி சொன்னாலும் கூட ஆர்எஸ்எஸ் ஒரு முக்கியத்துவம் தருவதா தெரியல. இல்லை, இதன் காரணமா தான் நான் சொல்றேன். திரு நட்டா அவர்கள் பேசினது உங்களுக்கு ஞாபகம் வரும், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஆர்எஸ்எஸ் அதுதான் எங்களுடைய மதர் ஆர்கனைசேஷன், ஆனால் நாங்களா பெரிய அளவிற்கு வளர்ந்து விட்டோம், இப்ப எங்களுக்கு இந்த ஆர்எஸ்எஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா, அப்ப இந்த கேப் பிட்வீன் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி ஹாஸ் வைடன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றது. அதை பேட்ச் அப் பண்றதுக்கு இப்ப somebody has to take initiative. இப்ப இம்மிடியேட்டா ஆர்எஸ்எஸ் நிச்சயமா அதுக்குள்ள வரணும். நீங்க சொல்வது நான் கேட்ட கேள்வி ராம் சுப்பிரமணியன், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பாஜகவுக்கும் இடையே பேச்ச பண்ண ஆர்எஸ்எஸ் வருமான்னு. நீங்க முதல்ல மோடி அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே ஒரு பேச்சப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். முக்கியமா சுமகுணராஜன், இந்தியா கூட்டணி நம்ம செய்தியாளர் நிரஞ்சன் சொன்னது எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த முன்னெடுப்பை செஞ்சிருக்குன்றப்போ அந்த கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய அந்த கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம்ன்றத ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.